வெல்கம் பேக் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மிட் கேப்போட ஸ்டாக் பிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 5% வந்து நெகட்டிவாக தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ அதனால நிறைய ஸ்டாக்ஸ் நெகட்டிவாக தான் மூவ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்ரெடி ரிவர்சல் ஆன இடத்துக்கே ஆல்மோஸ்ட் திருப்பி ரீச் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து 23,350ல சப்போர்ட் எடுத்துச்சு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இப்போ அதே ப்ரைஸுக்கு வந்துருச்சு. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் எப்படி சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகுதா, இல்லை இன்னும் டிப் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ எவ்வளோ தூரம் மார்க்கெட் ஃபால் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஸ்டாக்ஸ் அக்குமுலேட் பண்ணலாம் லோ ப்ரைஸ்க்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் நெகட்டிவாகவும் போயிருக்கு. ஸோ அதையும் அப்படியே ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ இந்தியன் பேங்க் தான் பிக் பண்ண போகிறோம். இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 72,352 crore அண்ட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 537 போயிட்டு இருக்கு. அண்ட் தென் இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 400% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 283% அண்ட் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 38% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பி ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது கரண்ட்லி. அண்ட் இண்டஸ்ட்ரியல் பி வந்து 10 இருக்குது. ஸோ வந்து 7 அவுட் ஆஃப் 10 தான். இது பெட்டராக இருக்குது. அண்ட் தென் இன்ட்ரின்சிக் வேல்யூவும் பெட்டராக இருக்குது. ஸோ கரண்ட் ப்ரைஸோட அதிகமாகவே இருக்குது. ஸோ புக் வேல்யூமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கரண்ட் ப்ரைஸுக்கு நியரில் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அண்ட் தென் டிவிடெண்டும் பார்த்தீங்கன்னா 24 rupees கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். ஸோ 24 மீன்ஸ் கரண்ட் ப்ரைஸுக்கு செக் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4-5% வந்து அதிலே வருது. ஸோ 2023லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 17 rupees கொடுத்துருக்காங்க. அதுவும் நியர்லி வந்து ஒரு 4-5% வந்து டிவிடெண்ட்லேயே நமக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ் மூலியமாக கிடைக்குது. ஸோ இதுவுமே நல்ல ஒரு பாசிட்டிவான சைன் தான். அண்ட் தென் இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தலாம். ஸோ நெட் ப்ராஃபிட்மே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டாக நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2024ல் வந்து 8,500 crore வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட். அண்ட் தென் காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தலாம். லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 22% வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து 86 அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து 39% அண்ட் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 43% வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க காம்பவுண்ட் ப்ராஃபிட். ஓகே. அண்ட் தென் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ப்ரொமோட்டர்ஸில் வந்து 74% இருக்குது. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5% அண்ட் டிஏஎஸ் ஒரு 17% அண்ட் பட் ரீட்டைலர்ஸில் வந்து ஒரு நியர்லி வந்து ஒரு 4% இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பை பண்ணிடலாம். இந்தியன் பேங்க். ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 537 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து மிட் கேப்லேயே பை பண்ணிடலாம். ஸோ 72,000 crore. ஸோ மிட் கேப்லேயே பை பண்ணிடலாம். அரௌண்ட் ஒரு 55 குவான்டிட்டிஸ் 29,543 மிட் கேப்பில் வந்து இந்தியன் பேங்க். ஸோ பை பண்ணிடலாம். ஓகே. ஸோ வந்து மிட் கேப்பில் வந்து நம்ம வந்து பை பண்ணியாச்சு. இந்தியன் பேங்க் 55 ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் தென் லார்ஜ் கேப் வந்து நிறைய நெகட்டிவாக மூவ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கு சோலார் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 11% நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதையுமே ஒரு ஸோ கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிக்கலாம். அகைன் ஒரு குவான்டிட்டிஸ் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ சோலார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து லார்ஜ் கேப்பாக ஒரு குவான்டிட்டிஸ் பை பண்ணிக்கலாம். 9,787ல் லார்ஜ் கேப்பில் ஒரே ஒரு குவான்டிட்டிஸ் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ சோலார் இண்டஸ்ட்ரீஸ் வாங்கியாச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி 3 ஸ்டாக் வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ இன்னொரு ஸ்டாக் வாங்கி இப்போ ஆவரேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8.6% நெகட்டிவில் இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற ஸ்டாக்ஸும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பார்க்கலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7%ல் இருக்குது. அண்ட் தென் பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்கன்னா ஒரு 3% நெகட்டிவில் தான் இருக்குது. அண்ட் தென் மிட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் இப்போ தான் பை பண்ணியிருக்கோம். ஸோ சுப்ரீம் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு 11-12% நெகட்டிவில் இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7% நெகட்டிவில் இருக்குது. ஒரு 4-5% வந்து பாசிட்டிவாக தான் மூவ் ஆயிருக்கு. அண்ட் தென் நஸ்டல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10% நெகட்டிவில் தான் இருக்குது. அண்ட் தென் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் வந்து லாஸ்ட் வீக்கே ஒரு 30% வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த வீக் வந்து மார்க்கெட் நெகட்டிவ் ஆனதுனால ஸோ பெரிய இம்பாக்ட். ஸோ அப்படியே ஆல்மோஸ்ட் வந்து 15-20% வந்து நெகட்டிவாக மூவ் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஜெய்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4% நெகட்டிவில் இருக்குது. அண்ட் தென் மராத்தன் நெக்ஸன் பார்த்தீங்கன்னா ஒரு 3% நெகட்டிவ் அண்ட் லிக்கிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பை பண்ணியிருந்தோம். ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10% நெகட்டிவில் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் ஃபால் ஆனதுனால ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸுமே இப்போ நெகட்டிவ் வந்துருச்சு. ஸோ ஓகே நெக்ஸ்ட் வீக் செக் பண்ணலாம். ஸோ வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகி எல்லா ஸ்டாக்கும் ரெக்கவர் ஆகுதா அப்படின்றத நெக்ஸ்ட் வீக் செக் பண்ணலாம். பை.